இங்க இருக்கிற கிஃப்ட் ராப்ஸ்ல எவிக்ட் ஆக போற நபரோட பேர் இருக்கு. ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ? அவனேதான். சேதன கல்யாண ரிசப்ஷன் சொன்னாரே, இதானா அது? ஓஹோ ஓஹோ தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். ஏய் சாக்லேட் இருக்கா? கிஃப்ட் இருக்கா? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனா பஸ் எனக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சு. என்னது? ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? ஏய் முதல்ல சேர் சேருங்க. சரி அதே கூட சாப்பிட்டு தேடுவேன். அப்போ பாத்ரூம்ல ஒண்ணுமே இல்ல. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சுயம்பரம் படத்துல அர்ஜுன் டைம் பாம்ப தேடுவார் தெரியுமாடா? சாரி, எனக்கு தெரியாது. இது இருக்கு கார்டு. ஓ மை காட். இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? இவனா? நீதானா? அரோரா. சட்ட கிழிஞ்சிருந்தா. Yeah, it's you baby. யாரு கிட்ட கழுவே? Oh. வெயிட் பண்ணு. சில மணி துளிகள்ல நான் இப்போ உன்னை பார்க்க ஓடி வந்துருவேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? உங்கள் நேரம் இந்த வீட்ல முடிஞ்சிச்சுன்னு சொல்லாம வேற ஏதாச்சும் ஸ்வீட்டா? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. I'm extremely proud of you. என்ன வெக்கமாக்கு? பின் இருக்காதா? The Aurora Sinclair does not stop shining. புரியல உங்களுக்கு? எஸ்கே போய் வீட்ல போய் தண்ணி அடிக்க சொல்றார் போலீஸ்கார். போய் தொலைங்கடா. Aurora Sinclair, இந்த வீட்டுக்கு வெளியே உங்கள் நேரம் இப்போது தொடங்குகிறது. சுச்சோ. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே. இந்த பிக் பாஸ் சீசன் 9 விட்டு மெயின் டோர் வழியா அடி எடுத்து வைங்க. Thank you. I love you big boss. I love you too, Aurora. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா? நம்ம போலாம் வாடி. இப்பயே தான் அந்த உண்மையை சொல்லு பிக் பாஸ்ட்ட. என்ன? நீ அரோரா இல்ல ஆறுமுகங்கிறது. உன்கிட்ட இருக்க நிறைய குவாலிட்டிஸ் வந்து எனக்கு பிறக்க போற என்னோட பெண் குழந்தைக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் வீட்ல அப்பப்போ கொண்டு வந்து விடுவேன். கொஞ்சம் கத்து கொடு. நோ சீரியஸா கத்து கொடு. சந்தோஷப்படுங்க அதுக்கு. சந்தோஷப்படவா? ஏங்க Aurora, வாங்க. சேது சார் காத்துட்டு இருக்காரு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. எங்க நெஞ்சில் தீய விதைச்சவளே. யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? எங்க சிந்தையில செதஞ்ச மஞ்ச. புரியலைனாலும் பொத்தி நீ வீட்டுக்கு போ. நான் அவனை கெடுக்க. I love you. இந்த ஹீரோயின்ஸ் இருக்கிற வரைக்கும் ஆறுமுகம் மேக்கப் போட்டு போ. அண்ணன் பயப்படுவாரு. என்ன இப்படி ஆயிருச்சு? பாரியா அங்க பாரியா. அங்க பாறா அங்க பாறா. நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும். Thank you sir. இங்கே உட்காந்துக்கலாம். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவ. திவ்யா நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. இந்த ஆட்டத்துக்கு ரொம்ப லேட்டா வந்த ஒருத்தங்க இருக்காங்க. பாரு. I'm back. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இந்த வீட்ல வந்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், காதலிச்சிருக்கேன். மாப்ள வெக்கங்களா? இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்குதான். சாண்ட்ரா முதல்ல சாரி. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவ வீட்டு விட்டு வெளியில போகும்போ தனியா கேட்டு முன்னாடி நின்னது டிவியில பார்த்து நான் போயிருக்கணும், கட்டி பிடிச்சிருக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? அப்ப விட்ட ஹக்கு இப்ப கொடுக்கற. உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இது வந்து பிரச்சனையாக்குனா அது மக்கள் பாப்பாங்க. அவங்க தான் நல்ல கேமர் அப்படின்ற பட்சத்துல நல்ல கேமர் பாரு. ஆரம்பத்திலேயே ஆப் வைக்கிறேன். நல்ல கேம் ஆடுறவர் வினோதனே, ஜென்யூனா நல்லவர் கமருதன் அண்ணன். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? இந்த வீட்ல நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சதே பாருனால தான். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஒரு முக்கியமானவர், அவர் முதல்ல கூப்பிட்டுருவோமா?
நான் தான் அது வந்துட்டேன் நான். இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. மிஸ்டர் கம்ருதீன் வாங்க. எல்லாம் கம்ருதீன் செட் பண்ண ஆடியன்ஸ், நல்லா நம்பாதீங்க. நக்கல்யா உனக்கு? I'm very happy. பாப்பா நினைக்கல உங்களை மிஸ் பண்ண சார். என்ன மட்டும் தானா? கானா வினத்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா, அவங்களாம் மிஸ் பண்ணலான்னு கேட்டேன். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. கம்ருதீன்னு சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. உலகம் அறிந்த த கிரேட் வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒரு டான்ஸ், ஐயோ அத்த நீங்க பாக்கணுமே, காக்காவலி மாதிரி இருக்குது. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. நான் உலருகின்றேன் தூக்கத்திலே. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். என்ன ஞானம்டா ராமா. சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் அதிக பேர் பார்க்குறாங்க சார். அது உங்களுக்காக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க சார். தெரியுது, நீ மூடு. எவ்வளோ பெரிய விஷயம், வாட்டர்மெலான் இல்லாத நேரத்தில் ஆக்குறாங்கிறத வாட்டர்மெலானே சொல்லியிருக்காருன்னா எனக்கு இதோட என் வாழ்க்கையில் என்ன வேணும்? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. This is for பாருனா, அவங்களுக்காக few words. நல்ல அறிவு, அது சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா பாரு ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாங்கன்றத நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். போன வருஷம் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். இந்த முறை முடிவே பண்ணேன், என்ன வேணா பேசுங்க, ஷோ என்னோடது, நான் நடத்துறேன் ஷோ. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? 4 பேரை பேச்சை கேட்டா குடும்பமே நடத்த முடியாது, ஷோ நடத்த முடியுமா? திரும்புறியா? எழுதிடுறேன் தனியா. 2 சேர் இருக்கு, 3 பேர் உட்காரணும். இல்ல கேமர் சேர பாப்பேன், நல்லவன் கீழே விழுந்த ஆளை பாப்பேன். இதுல வேணா உள்ள அர்த்தம் இருக்கா? சே அப்படிலாம் எதுவும் கிடையாது. நல்லா கேம் ஆடுறது வினோதனே, ஜென்யூனா நல்லவர் கம்ருதீன் அண்ணன். உண்மை அதுதான், உண்மை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு போமான கேமர் அப்படின்னா நான் பாருவை சொல்வேன். தேங்க்யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். பாரு வந்து ஒரு நாளும் she'll make that game to move off to second level. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா புகழ்ச்சி பிடிக்காத. இந்த வீட்ல நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சதே பாருனால தான். என்னென்ன சொல்றான் பாருங்க. உங்க வீட்டில் நல்லவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணன் வாட்டர்மெலன் தான் அப்படின்னு நான் சொன்னா என் பொண்டாட்டி எனக்கு சோறு போடாது, வீட்டுல விடாது. எனக்குன்னே வருவீங்களாடா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுல நல்லவங்கன்னா அரோரா குட்டியா சொல்லுவேன். இப்போ உங்க வீட்டுல கொஞ்சுவாங்களா? நல்ல கேமர்ஸ்னா சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணி லைக் மக்களை பார்க்க வைக்கிறது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். அவங்க தான் நல்ல கேமர் அப்படின்ற பட்சத்துல நீங்க கேக்குறீங்கன்னா நல்ல கேமர் பாரு, நல்லவர் சபரி. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சார். நல்ல கேமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆரியன் நான் ரொம்ப பிடிக்கும் சார். எது? என்ன மேட்ச் என்ன டீம்னு தெரியாமலே நம்ம சீசன் சொல்லணுமா? நல்ல கேமர் அப்படின்னா எஃப்ஜே சார். இன்ன வரைக்கும் தர்பி சாம்ராஜ்ய கொடியை ஒளிச்சு வச்சாரு, இன்றளவும் யாரும் அதை கண்டுபிடிக்க முடியல சார். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. நல்லவர் யாரு? நல்லவர் அப்படின்னு பார்த்தா திவ்யாவை சொல்றேன் சார். நல்லா காக்கா புடி, என்ன பிடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறதில்ல. நல்ல கேமர் வந்து விக்ரம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நல்லவர்னா வினோத். ரொம்ப தேங்க்ஸ். பிக் பாஸ் தொண்டை கீழே கத்தி நின்றாருண்ணா, கேம் ஆடுங்க கேம் ஆடுங்க கேம் ஆடுங்கன்னு தலைப்பாடா ஆச்சு நின்றாருண்ணா. ஒரு பைத்தியக்கார பையில மாட்டிட்டு பாடு. அவங்க கிரிக்கெட்டு கொடுத்தா நாங்க ஃபுட்பால் ஆடின்னு இருப்போம், அவங்க கோலி கொடுத்தா நாங்க பம்பரம் ஆடின்னு இருப்போம். இதே மாதிரி கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. நமக்கு கொடுத்ததை மட்டும் பண்ணுவோம், இது போதும். ரிவைவல் கேமா பாக்குறாங்க நல்லவர்கள், கேம் ஆஃப் எவிக்ஷனா பாக்குறாங்க கேமர்ஸ். பிக் அப்படி வரியா? நீங்க சர்வை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால வின்னரா கூட ஆக முடியும், ஆனால் மக்கள் மனசுல உங்க பேர் ரொம்ப நாளுக்கு இருக்காது. சாம்பார் ஆப் எனக்கு நிறைய பட்டிருக்கேன் வீட்டுல, அது நாங்கள் நல்லாவே பார்த்துருக்கோம். சண்டை நிறைய போட்டிருக்கேன். ஆமா, நாங்கள் அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். பொறுமையெல்லாம் கடந்து அமைதியா இருக்காங்கன்னா உண்மையில பிக் பாஸ் தான் பொருந்தும். திவ்யா அமைதியா இருந்தாங்க. ஏன்னா அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்போ உங்க அப்பா இது அமைதினாருன்னா வீட்டுல எவ்வளவு சத்தம் போடுவீங்க நீங்க? அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். சீசன் 9 செகண்ட் ரன்னர் அப். நல்ல விதமா பேசக்கூட கேட்கறது 4 பேர் இருக்க மாட்டாங்க. நீங்க ட்ரால் பண்ணும்போது அந்த நிறைய பேர் பாக்குறாங்க, ஃபாலோ பண்றாங்க. So please keep doing it. இது ஆரம்பம்.
இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோம்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. பிக் பாஸ் சீசன் 9 the winner is திவ்யா. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. போகுமாரு இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. என்னோட முதல் ட்ராஃபி சார். வேலை செஞ்சு தேறிட்டோம் குமாரே. ஆளுதான் நல்லா பார்க்க நல்லா வளர்ந்துருக்காப்ல. ஆனா உள்ளுக்குள்ள இந்த பையன் ஒரு குழந்தை. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? நான் உங்களை அடுத்த சீசன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஜய் சேதுபதி. I love you.